அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதர்கள் யார் என்று கேட்டார். மற்ற மனிதர்களுக்கு நீ பிரயோஜனம் கொடுத்துட்டேன்னா நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதன். அடுத்து கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம் எது? ஹஜ் செய்யறதா, உம்ரா செய்யறதா? அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கஷ்டப்படுகிறவரை நீ கண்டால் அவர் கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம். கடனாளியாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் கடனுக்கு நீ உதவி செய், அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம். தேவை உடையவர் இருக்கிறார், அவர் தேவையை போய் நிறைவேற்று, அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம். ஒரு தேவை உடையவருக்கு நீ போய் சில வேலை செய்து அவர் தேவை பூர்த்தியாகும், அந்த வேலையை செய், நீ அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கமுடையவனாக மாறுகிறாய். ஒரு மூமினின் கஷ்டத்தை துடைத்து விடு, ஒரு மூமினின் தேவையை பூர்த்தி செய்து விடு, ஒரு மூமினின் கடனை நிறைவேற்ற பாடுபடு, உனக்கு வணக்கங்களில் எல்லாம் சிறந்த வணக்கம் அதுதான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால தொழுகையை பத்தி குறைவா சொல்லல, நோன்பு வைக்கிறத குறைவா சொல்லல, ஹஜ்ஜ ஒன்னும் குறைச்சு பேசல. அதெல்லாம் கடமை செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம். ஒரு ரொம்ப கஷ்டப்படுறான், போய் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம் செய்துட்டேன்னாங்க. எத்தனை செய்திகள் அடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனையும் மனிதனுக்கு நான் செய்கிற பிரதிபலனாக, உபகாரமாக, உதவியாக. இன்னைக்கெல்லாம் நமக்குள்ள சகஜமான அன்பே இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. கூட பிறந்த சகோதரனுக்கு கூட விட்டு கொடுக்கிற மனசு இல்ல. எனக்கும் என் அண்ணனுக்கு ஒரு காணி இருக்குது, நான் ஒரு வீடு கட்ட போறேன், பக்கத்துல என் அண்ணனுக்கு அடுத்த காணி இருக்குது, அவனுக்காக ஒரு ஜான் நிலத்தை விட்டு கொடுக்க கூட எனக்கு மனசு இல்ல. அண்ணனுக்காக விட்டு கொடுக்கிற மனசு தம்பிக்கு இல்ல, தம்பிக்காக விட்டு கொடுக்கிற மனசு அண்ணனுக்கு இல்ல. தம்பிக்கு விட்டு கொடுக்கணுமே, நானா கதை என்ன வர்றது இல்ல. என்ற சகோதரி, அவளுக்கு எனக்கும் இடம். அவங்க கேட்கிறாங்க, காக்கா கொஞ்சம் ஒரு அண்ணன் நானா எனக்கு ஒரு முளத்தை கொடு, நான் அந்த பக்கம் ஒரு சோறு எழுப்பிக்கிடுவேன். ஓட்டுக்கு போய் போராடி காசை கொடுத்துட்டாலும் சரி, உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு மூமினின் கஷ்டத்தை நீக்கினால், கடனுக்கு ஹெல்ப் பண்ணினால், தேவையை பூர்த்தி செய்தால் நீங்கள் வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கம் செய்கிறீர்கள் என்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த உறவுக்கும் இரத்த உறவுக்கும் விட்டுக் கொடுக்க கூட மனசில்லை. ஒரு காணியில் ஒரு முழம் இடத்திற்காக 1000 முறை சண்டையிடுகிறோம், உறவை கூட முறித்து விடுகிறோம். எங்கே வாழ்கிறோம்? இதுவா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன்மாதிரி?